வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சிவ பிரதோஷ பாடல்கள் வரிசையில நம்ம இன்னைக்கு வெள்ளி எரு வாகனனே அப்படின்ற பாடல் நம்ம கத்துக்கலாங்க. சிவபெருமானுடைய பிரதோஷ பாடல்கள் இது. அதற்கு முன்னால நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வளர்ப்பிறை பிரதோஷமும் சரி, தேய்பிறை பிரதோஷமும் சரி, நீங்கள் கோவிலையும் பாடலாம், வீட்லேயும் பாடலாங்க. பிரதோஷ புக்கு இருக்கிறவங்க புக்கு எடுத்து வச்சுக்கோங்க, என் கூடவே சேர்ந்து பாடுங்க. அப்படி புக்கு இல்லை அப்படின்றவங்க ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு பாடலாங்க. அருமையான அற்புதமான பாடல், ராகம் அருமையாக இருக்குங்க. எல்லாரும் கத்துண்டு நம்ம சிவபெருமானுடைய அருளை பெறுவோம். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாடலாம் வாங்க. வெள்ளி எரு வாகனனே அப்படின்ற சிவபெருமானுடைய அற்புதமான பாடல் பாடலாம் வாங்க, என் கூடவே சேர்ந்து பாடுங்க எல்லாரும். வெள்ளியரு வாகனனே எங்கள் திருநீல கண்டனேவா, உந்தன் திரு விளையாடல்களை பாட நாவென்றும் போதாதையா. வெள்ளியரு வாகனனே எங்கள் திருநீல கண்டனேவா, உந்தன் திரு விளையாடல்களை பாட நாவென்றும் போதாதையா. அம்மையும் அப்பனும் நீ என்று சொன்னவர்க்கு காட்சி தந்தாய், நாங்கள் அந்த தவம் செய்யவில்லையோ, எம்மை ஆதரிக்க வேணுமையா. அம்மையும் அப்பனும் நீ என்று சொன்னவர்க்கு காட்சி தந்தாய், நாங்கள் அந்த தவம் செய்யவில்லையோ, எம்மை ஆதரிக்க வேணுமையா. புலித்தோலை அரக்கிசைத்தாய் சம்போ புண்ணியனே பரம்பொருளே, பொன்னம்பலத்தில் ஆடுகின்றாய் நீ அருட்பெரும் ஜோதி அல்லையோ. புலித்தோலை அரக்கிசைத்தாய் சம்போ புண்ணியனே பரம்பொருளே, பொன்னம்பலத்தில் ஆடுகின்றாய் நீ அருட்பெரும் ஜோதி அல்லவோ. ஈசனடி போற்றுகின்றோம் தேவா, இன்னல்களை கலைந்திடுவாய். எத்தை அடி போற்றி என்றும் எங்கள் சிந்தையினும் வந்தமர்யாய். ஈசனடி போற்றுகின்றோம் தேவா, இன்னல்களை கலைந்திடுவாய். எந்தையடி போற்றி என்றும் எங்கள் சிந்தையினும் வந்தருள்வாய். திருவாத வழக்க ஊரருக்கு குதிரை சேவகனாய் சொல்லவில்லையோ, அடியாரின் அடியரானாய் அந்த வாசகத்தை சொல்லலாமா. திருவாத ஊரருக்கு குதிரை சேவகனாய் செல்லவில்லையோ, அடியாரின் அடியரானாய் அந்த வாசகத்தை செல்லலாமா. கைலை மலை ஜோதிய நீ தேவா, கருணை செய்ய வேண்டும் அப்பா. உந்தன் ஐந்தெழுத்து மந்திரத்தை நித்தம் நெஞ்சில் கொள்ள வேணும் அப்பா. கைலை மலை ஜோதிய நீ தேவா, கருணை செய்ய வேண்டும் அப்பா. உந்தன் ஐந்தெழுத்து மந்திரத்தை நித்தம் நெஞ்சில் கொள்ள வேணும் அப்பா.
வெள்ளியரு வாகன நீங்கள் திருநீல கண்டனெவா உந்தன் திருவிளையாடல்களை பாட நாவென்றும் போதாதையா. அம்மையும் அப்பனும் நீ என்று சொன்னவர்க்கு காட்சி தந்தாய். நாங்கள் அந்த தவம் செய்யவில்லையோ, எம்மை ஆதரிக்க வேணுமையா. வெள்ளியரு வாகனனே எங்கள் திருநீல கண்டனிவா உந்தன் திருவிளையாடல்களை பாட நாவென்றும் போதாதையா. புலித்தோலை அரக்கிசைத்தாய் சம்போ புண்ணியனே பரம்பொருளே பொன்னம்பலத்தில் ஆடுகின்றாய் நீ அருட்பெரும் ஜோதி அல்லவோ. வெள்ளிமலை வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா உந்தன் திருவிளையாடல்களை பாட நாவொன்றும் போதாதையா. ஈசனடி போற்றுகின்றோம் தேவா இன்னல்களை களைந்திடுவாய். எந்தையடி போற்றி என்றும் எங்கள் சிந்தையினும் வந்தமர்வாய். வெள்ளியரு வாகனனே எங்கள் திருநீல கண்டனிவா உந்தன் திருவிளையாடல்களை பாட நாவொன்றும் போதாதையா. திருவாத ஊரருக்கு குதிரை சேவகனாய் செல்லவில்லையோ, அடியாரின் அடியாரானாய் அந்த வாசகத்தை சொல்லலாமா. வெள்ளியரு வாகனனே எங்கள் திருநீல கண்டனிவா உந்தன் திருவிளையாடல்களை பாட நாவொன்றும் போதாதையா. கைலை மலை ஜோதியே நீ தேவா கருணை செய்ய வேண்டும் அப்பா. உந்தன் 5 எழுத்து மந்திரத்தை நேத்தாம் நெஞ்சில் கொள்ள வேணும் அப்பா. வெள்ளி வருகாகனே எங்கள் திருநீல கண்டனிவா உந்தன் திருவிளையாடல்களை பாட நாவொன்றும் போதாதையா. வெள்ளியரு வாகனனே எங்கள் திருநீல கண்டனிவா உந்தன் திருவிளையாடல்களை பாட நாவென்றும் போதாதையா. திருச்சிற்றம்பலம். எந்நாட்டவர்க்கும் சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அதாவது இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெள்ளி எரு வாகனே வெள்ளை நிறத்தை உடைய வாகனம் மீது அமர்ந்து இருக்கின்ற சிவபெருமான் சூலத்தை கொண்டு நிற்கின்ற கோலத்தை உடைய சிவபெருமானை யாரெல்லாம் தொழுது வணங்குகிறார்களோ, அவருடைய பாதத்தை தொழுது வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய பாவங்கள் நீக்குவதற்காக சிவபெருமான் வருகை தருகிறார் அப்படின்ற அர்த்தம் இந்த பாடலுடைய அர்த்தமாக இருக்கிறதுங்க. அதான் வெள்ளியரு வாகனே எங்கள் திருநீல கண்டனே வா வருகிறார் உந்தன் திருவிளையாடல்களை பாட நாவொன்றும் போதாதையா. அதாவது சிவபெருமானுடைய திருவிளையாடல்களை பாடுவதற்கு நாவொன்றும் போறவில்லை. எங்களுக்கு சிவபெருமானுடைய பல லீலைகள் பல விளையாடல்களை பாடுவதற்கு இந்த நாவொன்று போதாதையா என்று சிவபெருமானை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற ஒரு அற்புதமான பாடலாக இந்த பாடல் அமைகிறது. மேலும் அம்மையும் அப்பனும் நீயே சிவபெருமானே எங்களுக்கு அடைக்கலம் தருவாயாக அப்படின்னு
இந்த பாடல் வரிகள் கூறுகிறது. அதாவது, அம்மையும் அப்பனும் நீ என்று சொன்னவர்க்கு காட்சி தந்தாய், நாங்கள் அந்த தவம் செய்யவில்லையோ, எம்மை ஆதரிக்க வேணுமையா, எங்களை நீர் ஆதரிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று இந்த பாடல் மூலம் நாம் சிவபெருமானின் புகழை போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். மற்றும் அவருடைய திருவடிகளை நாம தொழுந்து வேண்டிக் கொள்ளும் ஒரு அற்புதமான பாடலாக இந்த பாடல் திகழ்கிறது. அதாவது, சிவபெருமானின் கம்பீர தோற்றத்தையும் மற்றும் அவருடைய கருணையினால் பக்தர்களின் கர்ம வினைகளை மன்னிக்கும், பாவங்களை மன்னிக்கும் கருணை உள்ளம் கொண்ட சிவபெருமானை போற்றி புகழ்ந்து பாடும் பாடலாக இந்த பாடல் திகழ்கிறது. இந்த பாடல் முழுவதும் ஒரு அற்புதமான பாடல்கள்ங்க. மற்றும் யாரெல்லாம் சிவபெருமானுடைய பாதங்களை தொழுகிறோமோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் என்பது இந்த பாடலுடைய முழு கருத்தாக திகழ்கிறது. என்ன அன்பர்களே, இந்த பாடலையும் கேட்டிருப்பீங்க, இதனுடைய பொருளையும் கேட்டிருப்பீங்க. இந்த பாடல் அவ்வளவு அழகான ராகம் பாருங்க. எல்லாரும் பாடி சிவபெருமானின் அருளை நாம் அனைவரும் பெறுவோம். இன்னைக்கு பிரதோஷங்க. இன்னைக்கு கோவில்ல நாங்க இந்த பாடலை தான் பாடினோம். அந்த பாடல் தான் உங்களுக்கு நான் வீடியோவா போட்டு காட்டுறேன். இப்போ அதனுடைய அர்த்தமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? இந்த பாடல் மூலமா அவங்க கத்துப்பாங்க இல்லையா? மேலும் நம்முடைய ஆல் இன் ஒன் ஜோன் நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வருங்க. அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பாடல்கள் கொண்டே இருக்கிறது, மந்திர ஜபங்கள் கொண்டே இருக்கிறது. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அவசியம். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.